என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கையை தட்டி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. மகிமையான அபிஷேகம் இறங்கும்படியா, தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியா, கர்த்தருடைய ஆவியை நமக்கு வசமாகும்படியா. அல்லேலூயா. பரலோகத்தில் அக்கினி இறங்கும்படியா, ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரத்தில் அமரும்படியா, பலத்த சத்துவத்தின் வல்லமை இடம் அசைக்கப்படும்படியா, பலத்த பெரும் காட்சி இறங்கட்டும். Jesus, Jesus, Hallelujah. என்றும் ஆனந்தம், இயேசு தருகிறார். சொல்லுமா? ஆமென். என்றும் ஆனந்தம், இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சகவாகுரம். Hallelujah. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். எல்லா கையெழுத்து உச்சமா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உற்சாகத்தோடு, கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு, கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு, தேவ ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். முழு பலத்தோடு நீங்க கர்த்தர் ஒரு கர்த்தரை பலத்த காரியங்களை செய்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்யும். ஒரு விசுவாசம் மகிமையாக எழும்படும். ஒரு விசுவாசம் கர்த்தருக்கு மகிமையாக எழும்படும். ஜீசஸ். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் உன்னை மூடி காத்து நடத்துவார்.
தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு ஆமென் அல்லேலூயா தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலையோடு விடுதலையாக்கப்பட்டவர்களாக, பலவீனத்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டவர்களாக, கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. உற்சாகமாய் 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 விசுவாசத்தோடு இந்த அபிஷேக ஆராதனை எவ்வளவு தேவனை பிரியப்படுத்துகிறாயோ, தேவனை எவ்வளவு ஆராதனை செய்கிறாயோ, உன் உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறாயோ, அல்லேலூயா, அவர் உண்மையில் வல்லமையாய் இறங்குவார். அல்லேலூயா ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு நீ பயந்தால், என் நாமத்துக்கு நீ பயந்தால் நீதியின் சூரியன் ஆகிய நான் உன்மேல் வருவேன். அல்லேலூயா. இருள் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, வேதனை இருக்காது, வியாதி இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, நெருக்கம் இருக்காது, உபத்திரம் இருக்காது, பாடுகள் இருக்காது, பலவீனம் இருக்காது, எல்லாம் விலகும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் இறங்க போகிறது. ஆமென் அல்லேலூயா. உன் பலவீனத்தில் அவர் இறங்க போகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மேல் வல்லமையாய் இறங்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் கிருபையினாலே நீங்கள் நிரம்ப போறீங்க. அல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கு பலனாய் அவர் வருவார். விடுதலை இல்லாதவனுக்கு விடுதலையாய் வருவார். கட்டப்பட்டிருக்கிற உன்னை கட்டுகளை அழிக்கிறவராய் வருவார். சிறையிருப்பில் இருக்கிற உன்னை கர்த்தர் சிறையிலிருந்து விடுதலையாக்குவார். அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ கண்ணை மாத்திரம் மூடணும், நீ கண்ணை மாத்திரம் மூடணும். உன் நடுவில் அவர் உலாவுவார். அல்லேலூயா. உன் நடுவில் அவர் உலாவுவார். அவர் சொன்னார், நான் தங்கி வாசம் பண்ணக்கூடிய இடம் இது. ஆமென். என்னை யார் கனப்படுத்துகிறார்களோ, என்னை யார் துதிக்கிறார்களோ, என்னை யார் உயர்த்துகிறார்களோ, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன். அல்லேலூயா. உன் நடுவிலே ஒன்றே அவர் வருவார். உன் நடுவிலே அவர் உலாவுவார். பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வித்தியாசமான வரங்களை உனக்கு தரப்போறாரு. அக்கினிமயமாய் உங்களை இறக்க போறாரு. உன் ஆவிகளை கர்த்தர் தொடப்போறாரு. அமலா சாகவா துரவரம் உன் தலைமையில கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை இறக்க போகுது. தேவ பலன் இறக்க போகுது. ரபா பாபா துரவா சாகவா துரவா. ஓ ஹalleluya. ரீஹா துனி ஹதுனி ரீஹா துரவலவா ஆவியில இறக்க போறீங்க. அலா சா துரா காபா துரவா ஆதினி அபதுரவா ஆதினி கபதுரவா ஆவியில இறக்க போறீங்க. சாகா ரபா ரபா. ஓ glory to God. கர்த்தருடைய பலத்த வல்லமை உனக்குள்ளே இறங்க போகுது. பலத்த வல்லமை உனக்குள்ளே இறங்க போகுது. திவா ஹதுரவா சாதுரவா. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போறார். அற்புதங்கள் நடக்க போகுது. அற்புதங்கள் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த நன்மை இறங்க போகுது. அவர் சமூகத்தை கர்த்தர் கையை நீட்டி இதை தொடப்போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது இல்லை, எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறது இல்லை. இது நான் நிற்கிற இடம் கர்த்தருடைய அக்கினியால நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் வந்துட்டாரு, ஆவியை இறங்கிட்டாரு. பலத்த வல்லமையாய் இங்க இங்க வெளிப்பட்டு இருக்கிற அக்கினி, பரிசுத்தவான்கள் இருக்கிற அக்கினி, ஊழியக்காரர்கள் இருக்கிற அக்கினி ஒரு தலைவரை இறங்கட்டும், உடைப்பலை இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் உடைப்பலை இறங்கட்டும் உடைப்பலை இறங்கட்டும் உடைப்பலை. ஜெபிக்க முடியல உன்னால, ஜெபிக்க முடியல உன்னால. கர்த்தர் ஜெபத்தை தரார். ஜெப ஆவி உடைப்பலை, ஜெப ஆவி உடைப்பலை. துதிக்க முடியல, ஆராதனை செய்ய முடியல. அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அபிஷேகம் உடைப்பலை இறங்கட்டும். ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் தலைமையில இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
வாழ்க்கையில காணப்படுகிற சில பேரை கர்த்தர் காட்டுறாரு, சில பேரை கர்த்தர் காட்டுறாரு. உன் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடி, பலவிதமான சோதனை. கர்த்தர் சொல்றாரு, மலைகளை தாண்டிட்டு நான் உன்னை தூக்கி சுமந்தேன். இனி தீமை உன்னை அணுகாது. இனி நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை சீராக்குவேன். எஸ், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறார். நீ நன்றி சொல்றீங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறார். அவன் பல போராட்டங்களை சந்தித்துட்டேன், பல வேதனை துன்பத்தை அனுபவிச்சுட்டேன். இனி கர்த்தர் சொல்றாரு, மலையை தாண்டிட்டு இனி 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 உன் வாழ்க்கை கட்டப்படு, உன் வாழ்க்கை சீர்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய மகிழ்ச்சி ஒரு தலைமையில இறங்கட்டும். பெருமையா வந்திருக்கிறியா? சூழ்நிலைமையில் வந்திருக்கிறியா? பிரச்சனையோடு இருக்கிறியா? சமாதானம் இல்லாம இருக்கிறியா? சஞ்சலத்தோடு இருக்கிறியா? வேதனையோடு இருக்கிறியா? இந்த தேவனுடைய தொடுவா, இந்த தேவனுடைய தொடுவா, இந்த தேவனுடைய தொடுவா. அவர் சொன்னார், தொட்டால் அவர் தொடுவாரானா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லு, அதுவரை ஒரு உள்ளத்தின் ஆத்து சொல்லு, ஒரு உள்ளத்தின் ஆத்து சொல்லு. பக்கத்துல யாராவது இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நீ இந்த நேரம் விசுவாசம் உள்ளவளாக மாறி கர்த்தருக்கு சொல்லி, தேவனே, என் ஆண்டவரே, என் ராஜாவே, என் கர்த்தாவே, என்னை தொடு. அவன் அவன் உன்னை உருவாக்கினவர், அவன் உன்னை உருவாக்கினவர். உன்னை கைவிடவே மாட்டான், கண் கலங்க விட மாட்டான், சிறுமைப்படுத்த விட மாட்டான், நீ நொந்து போக விட மாட்டான், நீ வேதனைப்பட விட மாட்டான். உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணை மாத்திரம் திறக்காத, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார். ஒரு மகிமையான அபிஷேகம் தலைமையில இறங்க போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஊழியக்காரர்கள் எங்கேயோ, என் ஊழியக்காரன் எங்கேயோ, அங்கே நான் இருக்கிறேன். ஏஸ்லஹா துரசஹா ஸ்ரேஹா உதுரவா ஏஹா தினிகவா ஏஹா துரவலவஸ். என் ஊழியக்காரன் எங்கேயோ, அங்கே நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? கர்த்தர் வருவார், கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய தொடர்பாரு, கர்த்தருடைய தொடர்பாரு. ஓ சபா பாபா, இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் பலருடைய இறுதிய கதவுகள் திறக்கட்டும். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற இறுதியத்தின் கட்டுகள் நீக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கட்டும். வல்லாத விசுவாசம் கட்டுகள், சிறையிலின் ஆவி, வெறுங்கத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி வெளியே போ. ஜனத்தை விட்டு, கர்த்தருடைய பிள்ளையை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆதரசதுரமலமா. ஓ பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. ஆவியானவர் உன் மேல எப்படி வரணும்னு நீ விரும்புறியோ, உன் மேல எப்படி அவர் அசைவாருன்னு விரும்புறியோ, எந்த மகிமையில எப்பேற்பட்ட வல்லமையில அவர் உன் மேல இறங்க நீ விரும்புறியோ அப்படியே அவர் வரப்போறார். அல்லேலூயா. அப்படியே வரப்போறாரு உன் மேல. ஆமென். அல்லேலூயா. அக்கினியா வரணும், அக்கினியா வருவாரு. வல்லமையா வரணும், வல்லமையா வருவாரு. மகிமையா வரணும், மகிமையா வருவாரு. அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறியோ, எதை கேட்கிறியோ உனக்கு அவர் தரப்போறாரு. உனக்கு தரப்போறாரு. ஆமென். எத்தனை பேர் கேட்கிறேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் தாகமா இருக்கிறேன்? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறேன்? அல்லேலூயா. ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வரங்களை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபைகளை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க. எத்தனை பேர் கேட்கிறேன்? எத்தனை பேர் கேட்கிறேன்? அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்து. உன் பிரச்சனையை மறந்துரு, உன் பிரச்சனையை மறந்துரு, உன் கஷ்டத்தை மறந்துரு, உனக்கு இருக்க சூழ்நிலையை மறந்துரு, உன் குடும்பத்தை மறந்து எல்லாத்தையும் தூக்கி தூரப்படு. இங்கே கர்த்தர் உன்னோடு கூட உலாவ விரும்புகிறார். ஆவியான உன்னோடு கூட உலாவ விரும்புகிறார். அவர் உன்னை மாற்ற துணைக்கிறார். வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இதோ அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனை ஆராதிக்கிற நேரம், நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நேரம், நீ தேவனுடைய பாதத்தில் நிற்கிற நேரம், கர்த்தர் வல்லமையாய் உனக்குள்ளே மாத்திரமல்ல உன் வீட்டுக்குள்ளேயும் நுழைவார். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற வார்த்தை, அடிக்கடி சொல்ற வார்த்தை, அடிக்கடி உனக்கு சொல்ற வார்த்தை, அவர் வல்லமையானவர், அவர் எங்கும் உலாவுவார். ஆமென். யாராலையும் அவரை தடுக்க முடியாது. அவர் நீங்க துதிக்கிற நேரத்தில் கர்த்தர் வீட்டுக்குள்ள வல்லமையாய் பிரவேசிப்பார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு வல்லமைகள், பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவி, விசுவாசத்தை கிடைக்கிற பிசாசு வல்லமைகள், உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள், சாப கட்டுகள், தரித்திரத்தின் ஆவி கர்த்தர் தேய்ப்பார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை மாத்திரம் கனப்படுத்து, அவரை மாத்திரம் உயர்த்து. அற்புதங்களை செய்ய அவர் தெரியாது. அற்புதங்களை உனக்கு செய்ய அவர் உனக்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ரெடியா? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறியா? ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறியா? ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறியா? இந்த அபிஷேக ஆராதனை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தலை மேல அபிஷேக தைலம் வைக்கும் போது ஓ glory to God. ஓஹோ, இப்பவே அக்கினி போதே தலைமையில அக்கினி எரியுது, அக்கினி எரியுது. ஆவியானவர் சொல்றாங்க, அவங்க நம்பிக்கை வந்துட்டாங்க, அவங்க விசுவாசமா நிக்கிறாங்க, அவங்க தாகத்தோட நிக்கிறாங்க, என்கிட்ட எதை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, விசுவாசம் அதிகமாய் கொண்டிருக்கிறது, பலி அதிகமாய் கொண்டிருக்கிறது, நம்பிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. நான் வருவேன். ஒருத்தரை விட மாட்டேன், எல்லாரும் வருவேன், எல்லாரையும் தொடர்பு. ஆமென். அக்கினி தலைமையில, அக்கினி தலைமையில வளர்த்த வல்லமை மாற்றம் உண்டாக்கணும். ஆவியால இறங்கினா மாற்றம், ஆவியால இறங்கினா மாற்றம். புதிய ஆவிய இறங்கிட்டு உன்னை தேடி உனக்கு அற்புதம் செய்ய இதோ ஒரு ஆண்டவர் வருகிறேன். Right now, the presence of God. Receive. கர்த்தரை ஆவியானவரை தொடுகிறார். கர்த்தரை ராபா சாகாபா கண்ட விசுவாசிகளை பார்த்தால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒரு ஆட்களை உண்டாக்கவே, அருகிருப்ப மாற்றவே, உன்னை உயர்த்தி வைக்கவே, உன் முகத்தை பிரகாசிக்கவே,
தலையை உயர்த்தவே வெட்கத்தை நீக்கி அவமானத்தை நீக்கி சஞ்சலத்தை நீக்கி வியாதி நீக்கி சாப கட்டியை உடைக்கவே கர்த்தர் உங்களை இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை இறங்கி கொண்டிருக்கிறார். பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே கர்த்தருடைய பிள்ளை விட்டு வல்லமை 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 தொடுவதாக வல்லமை ஒவ்வொருவருக்கு இறங்கட்டும். எழுந்திருக்க கூடாதபடி வறட்சி அடையக்கூடாதபடி வாழ்க்கையில் உயர்ந்திருக்க கூடாதபடி தடை செய்ய பொல்லாத பிசாசை என் ஜெயத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளை விட்டு கர்த்தருடைய அக்கினி பிள்ளைகள் இறங்கி கொண்டிருக்கிறார். Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நீ இடவிடாமல், நீ விசுவாசத்தை விட்டு விலகாமல், நீ நம்பிக்கையை இழக்காமல், நீ கர்த்தரையே ஆராதிக்கிற, கர்த்தரையே துதிக்கிற, அவரையே நம்பியிருக்கிற, உன்னை அவர் தப்பிக்க, உன்னை அவர் விடுவிக்க, உனக்கு அற்புதம் செய்ய உன் ஆண்டவர் நடுவிலே பலமாய் இறங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தியாசமான வரங்களை தருவாங்க, வித்தியாசமான வரங்களை கொடுக்க போறாங்க. நீ என்ன கேட்கறியோ தரப்படுறாரு. உனக்கு என்ன கேட்கறியோ தரப்படுறாரு. நீ கர்த்தரை நோக்கி துதிக்கணுமா, கர்த்தரை கொடுப்பாரு. ஜெபிக்கணுமா, கர்த்தரை கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கிடும் நேரம் அபிஷேகம் போற்றப்படும். ஆவியானவர் அசைவாடும் நேரம் இறங்கி வரும். ஆவியானவர் இறங்கிடும் நேரம் அபிஷேகம் போற்றப்படும். ஆவியானவர் அசைவாடும் நேரம் இறங்கி வரும். அபிஷேகம் போற்றப்படும்.
விசுவாசிக்கையா வார்த்தையை சொல்லிடுற உனக்கு அவர்கள் ஒருமனப்பட்டு இது அபிஷேக ஆராதனை, இன்னைக்கு அபிஷேக ஆராதனை, அபிஷேக எண்ணெய் வச்சு ஜெபிக்கிற ஆராதனை. இந்த ஆராதனைக்கு நான் போறேன், இந்த ஆராதனைக்கு என் ஜனங்கள் வருவார்கள், கர்த்தர் வருவா, அபிஷேகத்தை நிரப்புவா, என்னை குணமாக்குவா, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வா. நம்பிக்கையோடு வந்தியா? நம்பிக்கையோடு வந்தியா? அந்த எதிர்பார்ப்போடு வந்தியா? அந்த விசுவாசத்தில் வந்தியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட தொடர்பறாங்க, கர்த்தரோட தொடர்பறாங்க. ஆமென். எதுமே நம்புற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட தொடர்பறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இப்ப நம்பிக்கை தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்ட வருவதற்கு முன்னாடி எந்த விசுவாசத்துல இருந்து தெரியாது. ஆனா இப்ப நிற்கும் போது, இந்த அபிஷேகத்துல நிற்கும் போது, இந்த தேவ ஆவியில நிற்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது, கர்த்தருடைய ஜனங்களோடு நிற்கும் போது, தேவ பிரசன்னத்தில் நிற்கும் போது, கர்த்தருடைய அக்கினியில நிற்கும் போது உனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். ஹல்லேலூயா. உனக்குள்ள நம்பிக்கை பெருகட்டும், உனக்குள்ள நம்பிக்கை பெருகட்டும். ஹல்லேலூயா. ஒரு மேலாளர் எப்படி வரப்போறாரு தெரியுமா? எப்படி வரப்போறாரு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் வருவதை, அவர் தொடுவதை, அசைவாடுவதை, உனக்குள்ளே வருவதை எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போற? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போற? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் போயிட்டு, ஆழத்தில் போயிட்டு, ஆழத்தில் கொண்டு வளைய போட்டியா? ஆழத்தில் போயிட்டியா? ஆழத்துக்கு போயிட்டியா? ஆழத்தில் போயிட்டியா? கர்த்தர் விரும்புகிறார். ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ பேதுரு, சீமோன், ஆழத்துக்கு போ. ஆழத்துல போனாதான் ஏன் மகிமையை நீ பார்க்க முடியும். ஆழத்துக்கு போ, ஆழத்துல போனாதான் ஏன் வல்லமையை நீ பார்க்க முடியும்.
ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பார்க்க போற? எத்தனை பேர் ஆரத்துக்கு போற? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையினிலே பெரும் சத்தம் இறங்கினதே. ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையினிலே ஆமென் பெரும் சத்தம் இறங்கினதே. இயேசுவை நோக்கி ஜெபிக்கையிலே அக்கினி இறங்கினதே. இயேசுவை நோக்கி ஜெபிக்கையிலே இயேசுவை நோக்கி ஜெபிக்கையிலே ஆமென். Hallelujah. Jesus. Jesus. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஆயத்தமா? அவருடைய தொட போறாரு. அவருடைய தொட போறாரு. அவர் தொட்டால் அற்புதம் நடக்கும். நம்புறியா? 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 அவர் தொட்டால் அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தொட்டார். அவர் தொட்டார். அவர் தொட்டார். அவர் தொட்டார். அவர் தொட்டார். அவர் தொட்டார். இப்ப இவரை தேடி வந்து ஒரு தலைவரை என்ன வச்சு அபிஷேகத்தை வச்சு அவரை தொட்டார். அவரை தொட்டார். வல்லமை இறங்கும். வல்லமை இறங்கும். எரிந்து சாப்பிட வெள்ளி சூரியனோ மந்திர சக்திகளோ செய்தி ஆகியோ மாந்திரிக கிரிகளோ எரிந்து சாப்பிட அபிஷேக தயார மாத்திரமல்ல ஆவியானவர் மேல்
அக்கினியாவும் வரப்போறாரு. அபிஷேக தயாரித்து வைக்கும் போது ஆவியால் அக்கினியா இறங்க போறாரு. எல்லா பலவீனங்களும் மறைந்து பிசாசின் கைகள் விலகி வாழ்க்கையை மாற்றவே தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எதுமே நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வந்து பார்க்கும்போது ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெறாமல் வெறுமையாக இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அவரிடத்தில் அனுப்பப்பட்டார். பேதுருவும் யோவானும் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஒவ்வொரு மேலும் கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். நீங்கள் உங்க முகம் வாடினது போல இருக்கலாம். இதுவரை உங்க முகம் வாடினது போல இருந்துச்சு. எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வராரோ, எப்போ பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க மேல வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புது பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். சூரியன் அஸ்தமித்த நேரத்தில் பல வியாதி உள்ள ஜனங்களை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். இயேசு அவர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினார். நீ விசுவாசத்தோடு இருப்பீர்களா? எப்பேற்பட்ட பலவீனத்தின் மத்தியில் வந்ததோ இந்த ரத்தம் உங்களை குணமாக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பல கிரியைகளை உங்கள் மத்தியில் செய்யும். உங்களை அழைத்து வந்தவர் ஆண்டவர். நீங்க வந்ததா நினைக்காதீங்க. என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். உங்க வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரு. எத்தனை நாள் நினைச்சிருப்பேன், இன்னும் எனக்கு இந்த பலவீனம் நீங்கல, இன்னும் இந்த பாடுகள் எனக்கு குணமாக சொல்லி இந்த ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடுவது, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியா அவர் இறங்கி உங்கள் மத்தியில் அசைவாடுவார். நான் வந்து உங்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறேன். அவர் நிச்சயமாய் வருவார். ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒவ்வொரு மேலும் அந்த ஜீவ நதி இன்றைக்கு பாய போகுது. அந்த ஜீவ நதி ஒவ்வொரு மேலும் நீங்க பாயும் போது, ஆண்டவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில மரண வாசனை வீசிக்கொண்டிருந்தது, இதுவரைக்கும் என் வீட்டில மரண வாசனை வீசிக்கொண்டிருந்தது, இன்றைக்கு இந்த ரத்தம் தான் பூசும் பொழுது என் மீது ஜீவ வாசனை உண்டாகும், என் மீது ஜீவ வாசனை உண்டாகும். ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சி வசனத்தை நீட்டிடுவோம், எல்லையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சி வசனத்தை நீட்டிடுவோம், எல்லையெல்லாம் செய்யக்கூடிய
ஆவியானவர் உன் மேல மகிமையா இறங்கியிருக்கிறார். மகிமையா இறங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருத்தரையும் சும்மா விடல. ஒருத்தரையும் சும்மா விடல. விசுவாசித்தவர்களையும் விசுவாசிக்காதவர்களையும் கர்த்தர் பலமாய் இறங்கினார். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகமானது, கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமையானது, அபிஷேக தைலம், ஆவியானுடைய பிரசன்னம், அபிஷேகம் வாழ்க்கையை, குடும்பத்தை வித்தியாசப்படுத்தி இந்த உலகத்திலே கர்த்தர் தலையை உயர்த்தி ஒரு முக பிரகாசம் அடைந்து நீதி சூரியனுடைய மகிமையான வெளிச்சம் உனக்குள்ளே இறங்கி கர்த்தருடைய மகிமையாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல பேர் மேலே இருந்த பிசாசு ஓடியது. ஆமென். அல்லேலூயா. பல பேர் மேலே இருந்த பொல்லாத ஆவி, பல பேரை பலவீனப்படுத்தின ஆவி, பல பேரை கட்டிப்பட்டதை கட்டவச்ச ஆவி. அல்லேலூயா. ஓ இன்னும் கர்த்தருடைய அக்கினி தலைமையில தான் இருக்குது. இன்னும் கர்த்தருடைய அக்கினி தலைமையில தான் இருக்குது. பாத்திரம் இந்த பாத்திரம் நிரம்பட்டும். இந்த பாத்திரம் நிரம்பட்டாதவை மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். சாபா சுராபா ரத்தத்தின் வல்லமை, விசுவாச ஜெயித்த வல்லமை, விசுவாச ஜெயித்த வல்லமை. சாபா பாபா சுராபா யாருடைய ஜெயத்து மீது வல்லமையாக இறங்கி மார்க்க சீட்டு மேல நிறைவேற்றும். சாகபா துரபா அதுனமா அபதுரபா. சத்துருக்களை ஜெயித்தவர்களாக, பொல்லாத பிசாசை ஜெயித்தவர்களாக, சாப கட்டுகளை உடைத்தவர்களாக, கடும் வியாதியை சுகமாக்கியவர்களாக. ஓ அல்லேலூயா. ஜனங்கள் மீது வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே, பலத்த மாற்றத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்யப்பா. சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தில் செய்யப்பா. சபையிலே செய்யப்பா. எங்களை கொண்டு இந்த எல்லையை, இந்த தேசத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறேன். அதற்காகவே எங்களை முன்குறித்திருக்கிறேன். அதற்காகவே எங்களை வேர்ப்பித்திருக்கிறேன். அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறேன். உமக்கு சாட்சியாய், உமக்கு பிரியமா பூமியில வாழ ஊழியம் செய்ய எங்களை தகுதிப்படுத்து. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒரு அற்புத வாழ்க்கை நடக்கட்டும். வந்தவர்கள், உடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், உடைய ஆவியை பெற்றவர்கள், அபிஷேக தைலத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்கிறார். பலத்த மாற்றம் தான். மகிமையும் துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தர் நல்ல மகிமைப்பட்டு, நல்ல கர்த்தர் கொடுத்த பலத்துல, கர்த்தர் கொடுத்த ஆவியில, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துல, கர்த்தர் கொடுத்த கிருபையில, அவர் கொடுத்த மகிமையில, அந்த ஆவியில கையை தட்டி கர்த்தாவே நீரே அவரை உயர்த்துவோம். பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்கள். நம்மை பார்த்து மீதியான பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த தேவதாசனை மறைமறித்து ஆவியின் வார்த்தைகளை, சத்திய வசனத்தை, கிருபையுள்ள வார்த்தைகளை வல்லமையாய் கர்த்தர் பேசும்படி கர்த்தர் பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. கையை தட்டி தேவ மனுஷன் வரவேற்கிறோமா? நாம் அமர்ந்து கொள்வோமா?